வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு மீன் வறுவலுங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து நீளமாக அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், தேங்காய் பூ 2 டீஸ்பூன், மிளகா 2, பூண்டு 3 பல், கருவேப்பிலை கொஞ்சம், பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலை வறுத்த கடலை கூட எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் நான் வந்து 3/4 பதத்துக்கு வேக விட போகிறேங்க. நல்லா வேக விட்டுறாதீங்க, 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து நுணுக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, மிளகா, பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் போடுறதுனால மிளகா வந்து 2 தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் தண்ணி விடாமல் நுணுகிக்கங்க. 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 8 மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போடுங்க. இது வீட்டில் அரைச்சி தனி மிளகாத்தூளுங்க. நீங்கள் கடையில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய உரைப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு பத்தலைன்னா அதுக்கு லேசாக தூவிக்கலாம். கொஞ்சம் சிம்லே வச்சு வேக விடுங்க. இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் லேசாக சிம்மில் வைங்க. உருளைக்கிழங்கு லேசாக உப்பு பத்தல, அதனால நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பச்சை வடை போயிடுச்சு. இதுலேயும் 2 மிளகா சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் மிளகா வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. நுணுக்குனது எல்லாம் போடுறேன். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் எங்கேயும் டூர் போகையில் அப்படி கொண்டுட்டு போனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் ரொம்ப டேஸ்டியாக அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.